வணக்கம் மக்களே. மக்கள் சேவையின் இன்றைய புதிய செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அறிவிப்புக்கான ஒரு நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மானியம் தர்றாங்க மக்களே. நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஸ்கூட்டர், அதாவது மின் சாதனம் நம்ம சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கூட்டர், ஸ்கூட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் மானியம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் உதவி ஆணையர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஸோ திட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் பணி நிலையை ஒழுங்குபடுத்தவும் சமூக பாதுகாப்பு வழங்கவும் உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இயற்றப்பட்டு நலவாரியம் உருவாக்கப்பட்டு இதில் 18 நலவாரியங்கள் உள்ளன. இணையம் சார்ந்த பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு இந்த திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இணையம் சார்ந்த இந்த ஃபுட் டெலிவரி இல்லை வேறு ஏதாவது இன்டர்நெட் சர்வீசஸ் சார்ந்து செய்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வழங்குறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நலவாரியத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். அடுத்து ஆன்லைன் ஃபுட் டெலிவரி மற்றும் இணையம் சார்ந்த பணிகள் செய்யும் தொழிலாளர்களாமா. அடுத்தது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மற்ற மாவட்டத்து நபர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மாவட்டத்துலேயும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். மேபி இந்த மாதிரி அறிவிப்பு உங்கள் மாவட்டத்துலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, 20,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. அப்புறம் பதிவு மற்றும் புதுப்பித்தல் கட்டணமின்றி செய்யப்படுகிறதான். அப்புறம் இதுக்கான முகாம் தொழிலாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கான். ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான லிங்க், இதுக்கோட ஹெல்ப்லைன் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை பற்றி மேலும் படிக்க இந்த நியூஸுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வெப்சைட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. என்ன சந்தேகங்கிறத நம்ம அந்த துறை நண்பர்கள்ட்டே கேட்போம். இல்லை வேறு யாராவது இருந்தால் நம்ம கேட்டு உங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் கொடுக்குறோம். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு மக்கள் சேவை.